Hello students, இப்போ நம்ம set function relations அந்த யூனிட்ல இருந்து எக்ஸாம்பிள் 1.4 பார்க்க போகிறோம். if question if x equal to 1 2 3 etc 10 x என்ற செட்டில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது 1 2 3 etc 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. a செட்டில் 1 2 3 4 5 இருக்குது. find the number of sets b. It is a proper subset of it is the subset of x. b என்ற செட் எப்படி இருக்கும் x ஓட சப்செட்டாக இருக்கும் such that a difference b equal to 4. a difference b equal to 4. a difference b 4ன்னு சொல்லியிருக்காங்க. a difference b only in a அப்படின்ற எலமெண்ட் 4 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கலாம். இப்போ நம்ம பின்ற ஒரு செட்டு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 ஒன்லி இன் ஏ செட்டில் மட்டுங்கிறதுனால நம்ம இந்த எலமெண்ட்டை நம்ம பி செட்டில் மார்க் பண்ணக்கூடாது. ஸோ 1 2 3 5 நெக்ஸ்ட்டு இட் இஸ் த சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்க 6 7 8 9 அண்ட் 10 இந்த எலமெண்ட்ஸ் இருக்கலாம். சரியா, நாம் இப்போ இந்த செட்டையும் ஏ செட்டையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ பி செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி செட் 1 இருக்கலாம், 2 3 4 ஒன்லி இன் ஏ செட்டில் மட்டும் இருக்கிறதுனால 4 கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு 5 6 7 8 9 அண்ட் 10. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏ டிஃப்ரென்ஸ் பி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் கம்பல்சரி எதில் இருக்கணும், பி செட்டில் இருந்தே ஆகணும். ஏன்னா இங்கே ஏ செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது 1 and 2 3 5. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏ டிஃப்ரென்ஸ் பி 4 அப்படின்னு கிடைக்காது. 4ன்ற எலமெண்ட் மட்டும் இருக்க செட்டாக கிடைக்காது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுற பி செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கணும் 1 2 3 5. இந்த 4 எலமெண்ட்ஸும் நாம் கன்சிடர் பண்ணுற பி செட்டில் கம்பல்சரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்கலாம் 6 7 8 9 10. சரியா. ஸோ நம்ம எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். நம்ம செட் பண்ணுற எலமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருக்கும் 1 2 3 5 கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் 6ஆக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3 5 கம்பல்சரி இருக்கணும். அடுத்த எலமெண்ட் 7ஆக இருக்கலாம். ஆர் 6 7ஆக இருக்கலாம். 6 7ஆக இருக்கலாம். ஸோ நம்ம கிவன் என்ன செட்டு இந்த 6 7 8 9 10 6 7 8 9 10 இந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ செட்டு ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ செட்ஸை தான் நம்ம இங்கேயும் ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ஃபார்ம் பண்ணுற எலமெண்ட்ஸில் இந்த எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த 4 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை தான் செய்ய முடியும். சரியா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எவ்ரி சப்செட் சி நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்க எலமெண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 6 7 8 9 எடுத்துக்கிறோம். பின்ற செட்டு நம்ம அதை பார்த்தோம் இல்லையா 1 2 3 4 5 6 4ன்ற தவிர மீதி எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துட்டோம் எக்ஸ் செட்டில் இருந்து. ஏ டிஃப்ரென்ஸ் பி 4ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பி இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு 4. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் 6 இப்போ பியில் இருக்க செட்டும் இந்த கிவன் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுற செட்டும் நம்பர் ஆஃப் செட்டு ஈக்குவலாக இருக்கும். ஏன்ற கண்டிஷன் 1 2 3 and 5 கம்பல்சரி நம்ம எந்த செட்டை கன்சிடர் பண்ணாலும் அந்த செட்டில் எல்லாத்துலேயுமே 1 2 3 5 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும் 6 7 8 9 10 யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்செட்டை ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்செட்டை தான் பி யூஸ் பண்ணி நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா. ரீசன் தெரிஞ்சுக்கோங்க 1 2 3 5 எல்லா செட்டிலையுமே இருக்கணும். நாம் ஃபார்ம் பண்ணுற எல்லா சப்செட்லேயுமே 1 2 3 5 இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா ஏ செட்டில் 1 2 3 4 5 இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணுற எலமெண்ட் ஒன்லி இன் ஏ அப்படின்னா 4 மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம 1 2 3 5ன்ற எலமெண்ட் ஃபார்ம் பண்ணுற எல்லா செட்லேயுமே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் இந்த 6 7 8 9 10 யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுற நம்பர் ஆஃப் சப்செட்டும்
பி செட்டை யூஸ் பி செட்டில் ஃபார்ம் பண்ணுற நம்பர் ஆஃப் சப்செட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம், நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, 2^5 நம்பர் ஆஃப் சப்செட். இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அங்கேயும் நம்ம என்ன தான் கன்சிடர் பண்ண போகிறோம், 5. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த செட்டு நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சருக்கு ஈக்குவல். ஸோ நம்ம 2^5 என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் தான் இந்த பி செட்டுக்கும் நம்பர் ஆஃப் செட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 32. எவ்வளோ செட்டு ஃபார்ம் பண்ண முடியும், 32 செட்டு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5. இஃப் ஏ அண்ட் பி டூ செட், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, n ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு 4 இன்ட்டு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த 3 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி டிஃப்ரென்ஸ் ஏ, 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ டிஃப்ரென்ஸ் பி, 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி செட். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வேல்யூவுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம சம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் கேன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? கேன்னு கன்சிடர் பண்ணாலும் சரி, இதில் ஸ்மாலஸ்ட் செட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதுனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கேன்னு கன்சிடர் பண்ணோம். கே அப்போது இந்த ஃபுல் வேல்யூ இந்த பிளேஸில் என்ன வந்துடும், கே வந்துடும். ஓகேவா? இந்த ஃபுல் பிளேஸில் கே வந்துடும். அப்போது நம்ம n ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு 4k and 2 into n of a difference b is equal to 4k. இதுதான் இதோட கண்டிஷனோட மீனிங்க. ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணும்போது 2 டேபிள் 2kன்னு வரும். n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ 2k, n ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏவோட வேல்யூ 4k. இப்போது ஒவ்வொரு வேல்யூவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதோட வேல்யூ k, இட் இஸ் 2k, இட் இஸ் 4k. இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கா? நம்ம டயக்ராமெட்டிக்காக பார்க்கலாம். இட் இஸ் ஏ செட், இட் இஸ் பி செட். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏ டிஃப்ரென்ஸ் பி. இந்த போர்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பி டிஃப்ரென்ஸ் ஏ. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூ இருக்குது இல்லையா, இது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு சார் கிடைக்கும், ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி. ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி மேக் பண்ணலாம், n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, நெக்ஸ்ட்டு பி டிஃப்ரென்ஸ் ஏ ப்ளஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ அண்ட் ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி n of a value find out பண்ண போகிறோம். n of a value and then find n of p of a value find out பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சம் பார்க்கலாமா கண்ணே? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், n of a இன்டர்செக்ஷன் b கேன்னு எடுத்துட்டோம். ஸோ n of a டிஃப்ரென்ஸ் b 2k கிடைச்சாச்சு. n of b டிஃப்ரென்ஸ் a 4k. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஃபார்முலா நீங்கள் வென் டயக்ராமில் மென்ஷன் பண்ணிங்கனாலும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூ 7k. கிவன் கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துட்டாங்க, ஏ யூனியன் பி 14 கொடுத்துருக்காங்க. நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 7k. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது கேவோட ஆன்சர் கிடைக்கும். கேவோட ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 14, நெக்ஸ்ட்டு n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி 28. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, n ஆஃப் ஏ. n ஆஃப் ஏ இப்போ ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த டயக்ராம் இருக்குது, இந்த போர்ஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், டோட்டல் வேல்யூலேருந்து ஒரு இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ண நம்மளுக்கு கிடச்சிருமா? இப்போ டயக்ராமெட்டிக் பாருங்கள்.
இந்த போர்ஷனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். A டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ, A டிஃப்ரென்ஸ் பி வேல்யூ 2k அண்ட் A இன்டர்செக்ஷன் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனோட வேல்யூ k. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இட் இஸ் 14 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இட் இஸ் 28 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், கிவன் வேல்யூலேருந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது n ஆஃப் ஏ வேல்யூ கிடைக்கும். n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி அண்ட் 7k ஈக்குவல் டு 14, k ஈக்குவல் டு 2ன்றதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி 6, n ஆஃப் ஏ வேல்யூ 6ன்னு கிடச்சாச்சு. ஸோ n ஆஃப் p ஆஃப் ஏ இட் இஸ் பவர் செட் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது 2 பவர் 6 ஈக்குவல் டு 64. ஓகேவா? இந்த இடத்துல சம் சேஞ்சஸ், என்ன சேஞ்சஸ் இருக்குது, நான் k ஈக்குவல் டு 14 சொல்லியிருந்தேன், 7k ஈக்குவல் டு 14, தென் k ஈக்குவல் டு 12. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த வேல்யூவை கிவன் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஃபார்முலா, நெக்ஸ்ட் ஃபார்முலாவிலேருந்து சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம், 2 sets have m and k elements. இப்போ நம்ம 2 செட் a and bன்னு கன்சிடர் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a செட் m, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b செட் k. இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு, if total number of subsets of the first set, total number of element subset in first set, that means 2 power m is equal to 112 more than 112 more than second set. இது second setோட subset 2 power k. ஃபஸ்ட்டு செட்டோட சப்செட் என்னன்னு நம்பர் ஆஃப் சப்செட் என்னன்னு சொல்லலாம், 2 பவர் m. செகண்ட் செட்டோட நம்பர் ஆஃப் சப்செட் என்னன்னு சொல்லலாம், 2 பவர் k. இந்த ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு செட்டோட ஃபஸ்ட்டு செட் இஸ் 212 மோர் தென்னாவே நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், 112 அதிகமாக இருக்கும். சரியா? இதில் பெரிய செட்டு என்ன, 2 பவர் m. m செட்டு தான், m எலமெண்ட் இருக்குது ஏ செட்டு தான் பிக்கஸ்ட் செட். ஸோ இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m அண்ட் k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேல்யூ சொன்னோம், 2 பவர் m இஸ் ஈக்குவல் டு 112 ப்ளஸ் 2k, 2 பவர் k. இந்த 2 பவர் k ஆப்போசிட் சைடு வரும்போது இந்த வேல்யூ கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வேல்யூ தான் பிக்கஸ்ட் வேல்யூ, இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ, m இஸ் கிரேட்டர் தென் கேன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போது சம் பார்க்கும்போது 2 பவர் 4 மைனஸ் 2 பவர் 2 இப்படி இருக்குது அப்படின்னா பவரில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நம்ம அவுட் சைடு எடுத்துக்கலாம். 2 பவர் 2 இன்ட்டு இட் இஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் சிம்பலுக்கு சம்மில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 2 பவர் 4 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 மைனஸ் 2 பவர் 2 ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம், 2 இன்ட்டு 2ன்னு சொல்லலாம். இதிலேருந்து 2 2 அவுட் சைடு வந்தாச்சு, இதிலேருந்து 2 2 அவுட் சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன அவுட் சைடில் இருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 2 ஸ்கொயர் இருக்கும். இந்த 2 ஃபுல் 2 இன்ட்டு 2 ஃபுல்லாகவே அவுட் சைடு வந்ததுனால ரிமைனிங் 1 இருக்குமா? அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ m அண்டு கேவை கன்சிடர் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, k. ஸோ நம்ம கேவை அவுட் சைடு எடுக்கும்போது இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம். 2 பவர் 4லேருந்து 2 ஸ்கொயர் அவுட் சைடு எடுக்கும்போது இதோட ஆன்சர் என்ன பிளேஸ் வேல்யூ இருக்கும், 2 பவர் 2 தான் இருக்கும். தட் மீன்ஸ் 2 பவர் 4 மைனஸ் 2, அதுதான் இங்கே m மைனஸ் k. நெக்ஸ்ட்டு இந்த 2 பவர் k அவுட் சைடு வந்தாச்சு இல்லையா, ஸோ இந்த பிளேஸில் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 112 இருக்குது இல்லையா, இந்த 112 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபேக்டர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ 2 பவர் 4 இன்ட்டு 7. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, இப்போ நம்ம இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2 பவர் k, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப்
2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 பவர் கேவும் 2 பவர் 4 ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பவர் m மைனஸ் கே மைனஸ் 1 இந்த ஃபுல் டேர்ம், இந்த டேர்ம் ஃபுல்லாக எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 7க்கு ஈக்குவலாக இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ என்னமா சேஞ்ச் ஆகிடுச்சு, 2m பவர் மைனஸ் கே இந்த 1 ஆப்போசிட் சைடு வரும்போது 8ஆக கன்வெர்ட் ஆகுமா? 8 நம்ம என்ன ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 க்யூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 சொல்லலாம். ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு கே வேல்யூ 4 அண்ட் எம் மைனஸ் கே வேல்யூ 3ன்னு கிடைக்குது. இந்த 4 இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 தென் எம் ஈக்குவல் டு 3 + 4 7 அப்படின்னு ஆன்சர் கிடச்சாச்சு. ஓகேவா? கொஷினை 2 or 3 டைம்ஸ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.7 n of A intersection B வேல்யூ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? n of A intersection B whole complement intersection A. ஸோ இதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A intersection B whole complement காம்ப்ளிமெண்டரி ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, டிமார்கன்லால். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். A இன்டர்செக்ஷன் A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் A இந்த யூனியன் நெக்ஸ்ட்டு B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் A. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டையும் சேம் செட்டையும் ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா அந்த செட்டையும் அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே பை இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருச்சு? பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. இதோட மீனிங் என்ன? ஒன்லி இன் ஏ செட், ஒன்லி இன் ஏ செட், நாட் இன் பி செட். பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏவோட மீனிங் ஒன்லி இன் ஏ செட். நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த பிளேஸ் மட்டும்தான் ஷேடட் போச்சுன்னா கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட் ட்ரா பண்ணிவிட்டு பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன, இப்போ டயக்ராம் இந்த மாதிரி இருக்குது. ஏ பி காம்ப்ளிமெண்ட் இட் இஸ் ஏ செட், இட் இஸ் பி செட். பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன? பி செட்டை தவிர ரிமைனிங் இருக்க போர்ஷனை நம்ம ஷேர் பண்ணுவோமா? நெக்ஸ்ட்டு ஏ செட் அப்படின் போது என்ன எது காப்பி பண்ணுவீங்க? இந்த போர்ஷன் ஃபுல்லாக. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் என்ன இருக்குது? ரெண்டு எலமெண்ட்டுமே இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷன் இந்த போர்ஷன். ஸோ இதுதான் n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி. இதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஏ டிஃப்ரென்ஸ் பி. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வேல்யூவை நம்ம எந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், டயக்ராமே உங்களுக்கு தெரியும். ஏ செட் அண்ட் பி செட். இப்போது இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்குது அப்படின்னா இந்த டோட்டல் போர்ஷனில் இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த போர்ஷனை கிவன் கொடுத்துருக்காங்க, இந்த போர்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷனை சப்ராக்ட் பண்ணணும். டோட்டல் வேல்யூ ஏ செட்லேருந்து எந்த போர்ஷன் சப்ராக்ட் பண்ணுறோம்? இந்த போர்ஷனை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ டிஃப்ரென்ஸ் பி கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன கிடச்சிருக்கு? n of a வேல்யூ இருக்குது, n of a intersection b வேல்யூ இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் n of a intersection b equal to 3, n of a union b equal to 10, then n of p of a del b. இப்போது நம்மளுக்கு a del b அப்படின்றது ஃபார்முலா நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த பார்ட் இருக்குது இல்லையா, ஏபி இருக்குது, இந்த போர்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் பி, இட் இஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ. இது ரெண்டையும் யூனியன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஏ டெல் பின்னு படிச்சிருப்பேன். இப்போது அனந்தன் ஃபார்முலா என்ன படிச்சுக்க போகிறோம்? இந்த ஃபுல் போர்ஷன் ஏ யூனியன் பி ஃபுல்லாக இருக்குது, அதுலேருந்து எந்த போர்ஷனை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்? ஏ டிஃப்ரென்ஸ்
A intersection B. இது ஃபார்முலா, அனதர் ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? 7. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A del B வேல்யூ 7. நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? N of P of A del B வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 power 7 that is equal to 128. ஓகேவா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.